சுனாமி தாக்குதல், தானே புயல், மழை வெள்ளம் போன்ற பேரிடர் எதுவானாலும் மிக துரிதமாக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு அனைத்து துறையினரையும் ஒருங்கிணைத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது என்றும், முதலமைச்சரின் சிறப்பான நிர்வாக திறனை பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பாராட்டுவதே இதற்கு சான்று என்றும் அரசு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கம் அடுக்குமாடி கட்டட விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை இரவு பகல் பாராது மீட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையில் நேற்று பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத் முதலமைச்சரின் நிர்வாக திறமையை வெகுவாக பாராட்டினார். As an astute administrator with a compassionate heart, the Honorable Chief Minister is very particular and prompt that relief and succor should reach victims immediately. The Honorable Chief Minister is not only demonstrating magnanimity, but also the instinctive grasp of management theory on leadership and motivation that good work deserves recognition and should be recognized. இந்நிகழ்ச்சியில் நன்றி உரை ஆற்றிய தமிழக வருவாய்த்துறை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி, இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிகச் சிறப்பான முறையில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருவதை பிற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நிகழ்ந்த சுனாமி, புயல், மழை மற்றும் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் பொற்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதும், பாதிக்கப்பட்டவர்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு நிவாரண உதவிகளை அளிப்பதில் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். உதாரணமாக, தானே புயல் மற்றும் பிறகு ஏற்பட்ட வறட்சியின் போதும் யாருடைய உதவியினை எதிர்பாராமல் மாநில அரசின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து அனைவரும் அர்ப்பணிப்போடு பணியாற்றிட ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பதில் நமது முதலமைச்சர் அவர்கள் முன்னோடியாக விளங்குகின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்வேகத்தினை பிற மாநில முதலமைச்சர்களும் அதிகாரிகளும் பாராட்டுவதே இதற்கு சான்றாகும். அண்மையில் நிகழ்ந்த மௌலிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு விபத்து நடந்த இடத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பார்வையிட்டதோடு பொற்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். 16க்கு மேற்பட்ட அரசு துறைகளை ஒருங்கிணைந்து மேற்கொண்ட உடனடிய நடவடிக்கையின் காரணமாக தான் 27 நபர்களை உயிருடன் காப்பாற்ற முடிந்தது. இந்த நாள் எங்களுக்கு மறக்க முடியாத நாளாகும். அனைவரும் சார்பிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான வழிகாட்டுதலின் பேரில் மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள முடிந்ததாகவும், இதற்காக தங்களை பாராட்டி பரிசும் சான்றிதழ்களும் வழங்கியுள்ள முதலமைச்சருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பரிசும் சான்றிதழும் தீயணைப்புத்துறை பணியாளர்களுக்கும் இதர பணியாளர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. இது மிகுந்த சந்தோஷத்தை தருது. மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கிய மீட்பு உபகரணங்கள் ரொம்ப உதவிகரமாக இருந்தது. பேரிடர் நடந்த ஒரு இடத்துல என்னென்ன பாதுகாப்பு அமைப்புகள் வழங்கினாங்களோ அதுக்கு பாராட்டு தெரிவித்து முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய அம்மா அவர்கள் இவங்களை பாராட்டி கொடுத்த சான்றிதழ் இது ஒரு பெரிய ஊக்கத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு அளிக்குது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி எங்களுக்கு இந்த பரிசையும் ஊக்கத்தையும் கொடுத்தது மிகவும் கௌரவமாக உள்ளது. இந்த பரிசு கொடுத்ததற்கு மாண்புமிகு முதல்வர்களுக்கு ஊரகவளர்ச்சித்துறையின் சார்பாகவும் இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபஸ்ட் டைம் மேடம் கிட்ட வாங்கினது மேடம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த சர்வீஸ் பண்ணதுக்கு ஊர்காவல் பள்ளி சார்பாக மேடம்க்கு ரொம்ப நன்றி. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த அவார்டானது எங்களுடைய துறையில் 245 பேர்களுக்கு
வழங்கப்பட்டுள்ளது. இந்த கௌரவத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் அளித்துள்ளார்கள். இது எங்களுடைய வாழ்க்கையின் பெரிய பாக்கியமாக கருதுகிறோம்.